ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசனா ஃப்ரீவேவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்திலே நாம் தியானித்தபடி அதே 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்களை அடிப்படையாக கொண்டு சில வேத வசனங்களையும் சத்தியத்தையும் தியானம் செய்தோம். அதே போல இந்த நாளிலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக விசுவாசத்தை குறித்து, விசுவாசத்தின் கிரியை என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே 2வது காரியமாகிய அன்பின் பிரயாசம், 3வது காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையின் பொறுமை. இந்த 2 காரியங்களை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 9 மற்றும் 11வது வசனத்திலே 9, 10, 11 அந்த 3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்கு உரியவைகளும் ஆகிய காரியங்கள் உங்களிடத்திலே உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். அநேக புத்திமதிகளை சொல்லி அந்த ஆக்கியோன், இந்த எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் அந்த விசுவாசிகளுக்கு அநேக காரியங்களை கடிந்து உணர்த்துகிறார். வேத வசனங்கள் உங்களுக்குள்ளே வரும்பொழுது அது நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும். அதற்கு மாறாக அந்த வசனங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு முள்ளுகளையும் முள்ளை விளைவிக்கிற நிலமாய் நீங்கள் இருக்கக்கூடாது. நல்ல பலன் கொடுக்கிற நிலமாய் இருக்க வேண்டும். எல்லாம் அவர்களை கடிந்து அவர் பேசிவிட்டு அடுத்தபடியாய் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இப்படி சொன்னாலும், நாங்கள் உங்களையெல்லாம் இப்படி கடிந்து கொண்டாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்கு உரியவைகளும் ஆகிய காரியங்கள் உங்களிடத்திலே உண்டாயிருக்கிறது என்பதை நம்புகிறோம். உங்களுடைய மற்ற காரியங்களை பார்க்கும் பொழுது இரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்களும் நன்மையான காரியங்களும் உங்களிடத்திலே அநேகம் காணப்படுகிறது என்று சொல்லி சில குறைகளை முதலாவது உணர்த்தி அதை திருத்துப்படியாக அவர்களுக்கு புத்தி சொல்லிவிட்டு அதன் பின்பாக இந்த வசனத்திற்குள்ளே வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 10வது வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் பிரயாசப்பட்ட அந்த அன்பின் பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு என்று வேதத்திலே பார்க்கிறோம். நாம் செய்கிற எந்த கிரியைகளானாலும் கர்த்தருக்கென்று நாம் செய்கிற கிரியைகள், அதனுடைய பலன் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வரும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை அது மனிதருடைய மத்தியிலே அது அங்கீகாரத்தை பெறாவிட்டாலும், அநேகர் அந்த காரியங்களை அவர்கள் அதை அற்பமாய் எண்ணினாலும், தேவனுடைய பார்வையிலே நாம் செய்கிற சிறிய சிறிய காரியங்கள், சின்ன பிரயாசையாக இருந்தாலும் சரி, தேவன் நிமித்தமாய் கர்த்தர் நிமித்தமாய் நம்ம படுகிற பிரயாசங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்கென்று நம்ம படுகிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் உன்னிப்பாய் கவனித்து பார்த்து அதற்குரிய பலனை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். அப்போ அவருக்காய் நம்ம படுகிற பிரயாசம், அன்பின் பிரயாசங்கள், இது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற அந்த நிலையிலே உள்ள விசுவாசிகளிடத்திலே காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பண்பாய் இருக்கிறது. 2வது பண்பாய் இருக்கிறது அன்பின் பிரயாசம். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை இந்த அன்பின் பிரயாசம் உறுதிப்படுத்துகிறது. இந்த விசுவாசிகள் அவ்விதமாய் அன்பின் பிரயாசத்தை காண்பித்தார்கள். அன்பின் நிமித்தமாய் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த அன்பின் பிரயாசம் தேவ சமூகத்திலே கவனிக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்தபடியான வசனத்திலே 11வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நம்ம முதலாவது பார்த்தோம் கடந்த வாரத்தில், விசுவாசத்தின் கிரியை, அந்த விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றாவது காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையின் பொறுமை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதை குறிப்பிடும்படியாக நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்தவான்கள், நமக்கு முன்னோடிகளான பரிசுத்தவான்கள், அவர்கள் இந்த ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். இப்பொழுதும் அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் நீடிய பொறுமையினாலும் இந்த விசுவாசத்தினாலும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அதை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் அந்த நிலைக்கு நாம் போகாமல் இருந்தால் அதையே அதை முன் உதாரணமாய் வைத்து அந்த பாதையிலே நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். அப்போ விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நமக்கு கொடுக்கிற முக்கியமான வாக்குத்தத்தங்களிலே பிரதானமான வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த பிரதான வாக்குத்தத்தம். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. பிதா யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வருவார்கள். பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திலே வரான். என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடைய ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகள் என்னை அறிந்திருக்கிறது. பிதா எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் இழந்து போகாமல் அவைகளை கடைசி நாளிலே எழுப்புவது என் பிதாவின் சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி இயேசு சொன்னார். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, தேவன் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நமக்கு கொடுத்த பிரதான வாக்குத்தத்தம். அதை நம்ம இழந்து போனோம்னா எத்தனை ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றாலும் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலே அல்லது இயேசுவை பின்பற்றுகிறதிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிரதானமான வாக்குத்தத்தம் நம்மை அதை சுதந்திரிக்க வேண்டும். அதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவருக்குரிய குணாதிசயங்கள், அந்த குவாலிட்டிஸ் நம்மிடத்திலே காணப்படுமானால் நாம் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். வெறும் அழைக்கப்பட்ட நிலைமை, அழைக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த கேட்டகரியிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற கேட்டகரிக்கு நம்ம வந்தால் தான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளும் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினால். நம்ம விசுவாசத்தின் கிரியை என்று பார்த்தோம். நீடிய பொறுமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையின் பொறுமை. நம்பிக்கையிலே பொறுமையாயிருப்பது. ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை. காரியங்களை செய்வார், கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். அதில் பொறுமை பொறுமை பொறுமை. சவுலினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவர்கள் பெலிஸ்தியர்கள் மிகவும் ஆர்ப்பரித்து ஆரவாரித்து அவர்கள் நெருங்கி கிட்டி சேரும் பொழுது சவுல் பொறுமை இழந்து போனான். சாமுவேல் சொன்னான், நான் வரும் வரையிலே நீ காத்திரு, நான் வந்து அந்த பலியை செலுத்தி உனக்கு செய்ய வேண்டியதை சொல்லுவேன். ஆனால் அந்த குறித்த நேரத்திலே அந்த சாமுவேல் வரவில்லை. ஒவ்வொரு நிமிஷமும் இவனுக்கு ஒரு வருஷம் போல தெரிகிறது. வேகமாய் நேரங்கள் போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், அவர்கள் பயங்கரமாய் கூச்சல் எடுக்கிறார்கள், வெறிகொண்டு நிற்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் நெருங்குகிறார்கள். இவனுக்கு பயம், சவுலுக்கு பயம் வந்தது. பொறுமை இழந்து அந்த பலியை இவனே செலுத்தினான். அது கர்த்தருடைய பார்வையிலே குற்றமாய் இருந்தது, காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல அந்த நெருக்கத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே அந்த பொறுமையாய் இருப்பது என்பதை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். பொறுமை பொறுமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த நம்பிக்கையின் பொறுமை. அந்த நம்பிக்கை நிமித்தம் பொறுமை. ஆண்டவர் பார்த்து கொள்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். அதை அந்த விசுவாச அறிக்கை செலுத்தி அந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே நம்ம கர்த்தர் நிமித்தமாய் அவர் மேலே உள்ள அந்த பொறுமையின் நிமித்தம், அவர் மேலே உள்ள நம்பிக்கையின் பொறுமை, அது பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. நீடிய பொறுமை. அந்த பொறுமையை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்பதை பார்க்கிறோம். நீடிய பொறுமையினாலும்
ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நீடிய பொறுமை தேவைப்படுகிறது, விசுவாசம் தேவைப்படுகிறது. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும் அவர் தன்னுடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிறார் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளைகளிலே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட் வரையில் ஒரு காரியமும் நடக்காமல் இருக்கும். சில வேளைகளிலே அவர்கள் பொறுமை இழந்து சில காரியங்களை செய்து அதில் சில சிக்கலில் சிக்கிக் கொள்வார்கள் ஜனங்கள். ஆகினால் என்னை கேட்கிற பிரியமானவர்களே, அந்த பொறுமையிலே நாம் பொறுமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் மேலுள்ள நம்பிக்கையிலே பொறுமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், அதில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. பேதுருவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி பேதுருவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு உவமையை சொல்லி ஒருவனுக்கு அதிகமான கடன் இருந்தது, அதை ஒரு பெரிய முதலாளி அந்த ராஜா மன்னித்து விட்டான். ஒருவனுக்கு கொஞ்சமாய் கடன் இருந்தது, அதை மன்னித்து விட்டான். இவர்களே யார் அதிகமாய் அன்பு கூறுவார்கள் என்று சொன்ன பொழுது அதிகமாய் எவனுக்கு மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான் என்று பேதுரு சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ இதைத்தான் அன்பின் பிரயாசம் என்று சொல்கிறோம். நம்ம கடன் படுகிறோம். தேவன் அதிகமாய் நம்மை அன்பு செய்கிறதினாலே நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். அவருக்கு பிரதிபலன் கொடுக்கும்படியாய் நாம் அவருக்கு கடனாளியாய் இருக்கிறோம். We are debtors before the love of Lord. நம்முடைய அன்பு குறைவுள்ளது, ஆனால் தேவனுடைய அன்பு நிறைவுள்ளது. அவர் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்து நம்மை காருணியத்தால் இழுத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அன்பிற்கு நாம் பிரதிபலன் செலுத்துவதற்கு அந்த அன்பை முழுவதுமாய் உணர்ந்தால், அறிவு கெட்டாத அன்பை நாம் உணர்ந்து கொண்டால் மாத்திரமே நாம் அதிகமாய் தேவனை அன்பு கூற முடியும், தேவனை நேசிக்க முடியும். இந்த பாவியான ஒரு ஸ்திரீ அவள் கண்ணீரினால் தேவனுடைய பாதத்தை, இயேசுவினுடைய பாதத்தை நனைத்து அழுது கொண்டே பாதத்திலே விழுந்து அழுது கொண்டே இருந்தாள். ஆண்டவர் சொன்னார் அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொல்லி அவளை அனுப்பினதை நம்ம பார்க்க முடிகிறது. 43 சொல்லப்பட்டபடி எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் சொல்லபடி இந்த ஸ்திரீக்கு அவர் செய்த அநேக பாவங்கள், பாவியான ஸ்திரீ என்று வேதத்தில் சொல்லப்படும் அத்தனை பாவங்களையும் ஒரே வார்த்தையிலே அவர் மன்னித்து விட்டார். அவள் இருதயம் நொறுங்குண்டவளாய் ஆண்டவரே கண்ணீரோடு இயேசுவினுடைய பாதத்திலே தன்னுடைய பாவங்களை எல்லாம் மௌனமாய் அறிக்கையிட்டால் அதை இயேசு மாத்திரமே அறிந்தார். நொறுங்குண்ட இருதயம், உடைந்த இருதயம், குற்றங்களை உணர்ந்த இருதயம், அதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா குற்றங்களையும் மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்குவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீ செய்த அநேக பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள், அதனால் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதால் அவள் அன்பு கூர்ந்தாள். இந்த பாவ மன்னிப்பும் அன்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. தேவனை நெருங்கி சேர சேர நம்முடைய குற்றம் குறைகளை கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். அது உணர்த்தப்படும் பொழுது, அதை அறிக்கையிடும் பொழுது அதிலே நமக்கு ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 21வது வசனத்திலே பேதுருவினிடத்திலே இயேசு கேட்கிறார், இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்று பேதுருவினிடத்திலே கேட்கிறார். பேதுரு சொல்கிறான், ஆமாண்டவரே நான் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மறுபடியும் கேட்டார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் முறையும் கேட்டார். அவன் அழுது மிகவும் வேதனைப்பட்டு அழுது, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிவீரே,
நான் அன்பாயிருக்கிறேன் என்பதை அறிவீரே என்று அவன் மிகவும் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது மறுபடியும் சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயா. பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருந்தான், மீன் பிடிக்கிற தொழிலை செய்து கொண்டிருந்தான். அந்த பேதுருவை கர்த்தர் ஒரு நாளிலே சந்தித்து, உன் வலைகளையெல்லாம் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுத்து அவனை ஊழியத்திற்கு அழைத்து அவனை பிரதிஷ்டை பண்ணி அவனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றி தன்னோடு சேர்த்து கொண்டார். ஒரு பிரதான அந்தஸ்தை மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் இந்த 12 பேரில் இவனுக்கு ஒரு பிரதான அந்தஸ்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். நீ பேதுருவாய் இருக்கிறாய், உன்மேல் உன் சபையை கெட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனால 12 சீஷர்களுக்குள்ளே இந்த பேதுரு ஒரு பிரதானமானவனாய் காணப்பட்டான். அதுக்கு பிந்தைய காலங்களிலே ஒரு பெரிய பிரதான அப்போஸ்தலனாய் இவன் நிலைநிறுத்தப்பட்டான். இந்த பேதுரு பல சபைகளை ஸ்தாபித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு சாட்சியாய் இருந்தான். அநேக ஜனங்களை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஒரு நிலையிலே இயேசு மரித்த பின்பு ஒரு காலகட்டத்திலே இவன் தன்னோடு கூட உள்ள மற்ற அப்போஸ்தலர்களையும் சேர்த்து இழுத்து கொண்டு மறுபடி அவன் விட்டு வந்த மீன்பிடி தொழிலுக்கு அவன் கடந்து சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இயேசு அவனை சந்திக்கிறார். சந்தித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவன் உடைந்து போனான். பேதுரு உடைந்து போனான், கலங்கினான், வேதனைப்பட்டு ஆண்டவரிடத்தில் சொன்னான், நான் உம்மை நேசிக்கிறேன் ஐயா என்று அறிக்கையிட்டான். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இதெல்லாம் தூக்கி தூரப்போடும், நான் உன்னை அழைத்த ஊழியத்தை நீ மறுபடி செய் என்று சொல்லி பேதுருவுக்கு இயேசு கட்டளையிட்டார். அப்போ நம்ம இதைத்தான் பார்க்கிறோம், அன்பின் பிரயாசம். அதன் பின்பு பேதுரு மிகவும் அவரை அன்பு கூர்ந்து ஒரு விதத்தில் பார்க்கிறோம். இயேசுவை ஒரு நிலையிலே இயேசுவை மறுதலித்தான் என்று பார்க்கிறோம். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அத்தனை நாட்கள் இயேசுவோடு இருந்தவன் அப்படிப்பட்ட மனநிலைக்கு மாற்றப்பட்டான். பயந்து கலக்கத்திலே பயத்தினாலே அவன் இயேசுவை மறுதலித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிந்தின காலங்களிலே நம்பிக்கை இழந்து மறுபடி மீன் பிடிப்பதற்கு நான் செய்து வந்த விட்டு வந்த அந்த தொழிலுக்கு திரும்பி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை எல்லாவற்றையும் இயேசு மன்னித்தார். பேதுருவுக்கு அத்தனை குற்றங்களும் மன்னிக்கப்பட்டது. மனம் கசந்து பேதுரு அழுத பொழுது அந்த குற்றங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த இடத்திலும் மனம் கசந்து அவன் அழுகிறான், அவனுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது. அதிகமாய் மன்னிக்கப்பட்டது பேதுருவுக்கு. அதனால் பேதுரு அதிகமாய் அன்பு செய்தான். அதன் பின்பு அவனுடைய ஊழியங்கள் வித்தியாசமாய் காணப்பட்டது. ஆண்டவருக்காய் வைராக்கியமுள்ள ஒரு ஊழியக்காரனாய் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதைத்தான் அன்பின் பிரயாசம் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 23வது வசனம் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தாரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனிலே என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி வாக்கு பண்ணுவதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார். அப்போ நாம் அவரிடத்திலே அன்பாயிருக்கிறோம் என்பதை எப்படி நாம் நிரூபிக்கிறோம்? அவருடைய வசனத்தை கைக்கொள்ளும் பொழுது நாம் அன்பாயிருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறோம். இதுதான் அன்பின் பிரயாசம். பிரயாசப்படுகிறோம். இது ஒரு விதத்தில் ஒரு போராட்டம். இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அதற்கு உண்மையாய் நடப்பது ஒரு பெரிய போராட்டம். ஒரு யுத்த களம் போல அநேக காரியங்கள் நம்மை நெருக்குகிறது. அநேக சூழ்நிலைகள் நம்மை பலவிதமாய் திசை திருப்ப பண்ணுகிறது. அதற்கு மத்தியிலே இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கைக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். வசனத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படி ஒருவன் வசனத்தை கைக்கொண்டு நடக்கிறான் என்றால் கிறிஸ்துவினுடைய அன்பை முழுமையாய் அவன் உணர்ந்திருக்கிறான். அவன் கிறிஸ்துவை அன்பு செய்கிறான் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. இதுதான் அன்பின் பிரயாசம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பின் பிரயாசம்.
உலகத்திலே எல்லோரும் அவர்கள் இஷ்டம் போல வாழ்கிறார்கள், மனம் போன போக்கிலே வாழ்கிறார்கள், மாம்சமும் மனமும் விரும்பினதை செய்கிறார்கள். நாம் மாத்திரம் ஏன் கிறிஸ்துவுக்கு உண்மையாய் வாழ வேண்டும்? ஏன் கிறிஸ்துவுக்கு பயந்து, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய உபதேச சத்தியங்களை கைக்கொண்டு ஏன் நாம் வாழ வேண்டும்? நாம் தேவனை அன்பு செய்ததினால் அல்ல, தேவன் நம்மை அன்பு செய்ததினால் அன்பு உண்டாயிருக்கிறது. அவர் தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவர் முன்பு நம்மை அன்பு செய்து விட்டார். நாம் அவரை அன்பு செய்வதற்கு கடனாளிகளாயிருக்கிறோம். நாம் அவரை அன்பு எப்படி செய்கிறோம்? அன்பின் பிரயாசம், அன்பினாலே அவருக்காய் செய்கிற காரியங்கள், அவர் மேல் உள்ள அன்பினால் அவருக்கு ஊழியம் செய்கிறார்கள். பெரிய பெரிய கோடிக்கணக்கான சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும், கல்வி, அறிவு, மேன்மைகள் எல்லாவற்றையும் குப்பையை போல, பவுல் சொன்னது போல, குப்பையும் தூசியுமாய் எண்ணுகிறேன் என்னுடைய மேன்மைகளை என்று சொன்னது போல, எல்லா கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் தூக்கி வீசிவிட்டு பவுல் வந்தார், அப்போஸ்தலனாகிய பவுல் வந்தார். அதே போல அநேக மிஷனரிமார்கள் வெளிநாடுகளிலிருந்து எல்லா தங்களுடைய மேன்மைகளையும் இழந்து ஒரு பிச்சைக்காரனைப் போல இந்திய தேசத்துக்குள்ளே வந்து மிஷனரிகளாய் கண்ணீரோடு இந்த சுவிசேஷத்தை விதைத்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அந்த பலனைத்தான் நம்ம இன்றைக்கு அனுபவிக்கிறோம். அவர்கள் செலுத்தின விலைக்கிரயம் அதை கற்பனை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட விலைக்கிரயம். எப்படி இதெல்லாம் செய்தார்கள்? பரிசுத்தவான்கள் ருசித்த அறிவு கெட்டாத அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அவருடைய அன்பை உணர்ந்து, அவர்கள் தங்களுக்கு ஆண்டவருடைய அந்த மன்னிப்பை உணர்ந்து, எவர்களுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் அதிகம் அன்பு கூறுவார்கள் என்று சொல்லப்பட்டது போல, அந்த மன்னிப்பின் மாட்சிமையை அவர்கள் உணர்ந்தபடியினால், இயேசு என்னுடைய குற்றங்களை மன்னித்து, என் பாவங்களை மன்னித்து, தன்னுடைய புத்திரனாய் என்னை ஏற்றுக்கொண்டார், அவருடைய பிள்ளையாய் என்னை மாற்றிவிட்டார் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்தபடியினாலே, அதை அறிந்தபடியினாலே, அறிவு கிட்டாத அந்த அன்பை அவர்கள் விளங்கி கொண்டபடியினாலே, உலகத்தின் மேன்மைகள் அவர்களுக்கு அற்பமாய் காணப்பட்டது. எல்லாவற்றையும் தூக்கி வீசிவிட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். இந்திய தேசத்திலே வந்து மிஷனரிகளாய், இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். எத்தனை பேர் கணக்கே இல்லாத அளவிற்கு இந்திய தேசத்தில் அவர்கள் விதைத்த விதைகள், அவர்கள் சிந்தின இரத்தம் இன்றைக்கும் தேவ சமூகத்திலே பேசிக்கொண்டு இருக்கிறது. அந்த அறுவடை இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இதுதான் அன்பின் பிரயாசம் என்று சொல்லப்படுகிறது. அன்பாய் இருந்தால், நம்முடைய நிலையிலே அன்பாய் இருந்தால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம். இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுவதனாலே பிரயோஜனம் அல்ல. இயேசுவின் மேல் அன்பாயிருந்தால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது நாம் அவரிடத்திலே அன்பாயிருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவன் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அப்படி அவன் வசனத்தை கைக்கொள்ளும் போது பிதா அவனிடத்திலே அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடே வாசமாயிருப்போம். நாங்கள் அவனிடத்திலே வந்து வாசமாயிருப்போம், அவனோடு வாசமாயிருப்போம். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். பிதாவும் நானும் அவனிடத்திலே வந்து வாசம் பண்ணுவோம். யாரிடத்திலே வாசம் பண்ணுவார்கள்? யார் தேவனுடைய கற்பனைகளை உண்மையாய் கைக்கொள்ளுகிறார்களோ, கடைப்பிடிக்கிறார்களோ, அதற்கு கீழ்ப்படுகிறார்களோ, இந்த உபதேச சத்தியங்களுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய கற்பனைகளுக்கு அஞ்சி நடுங்குகிறார்களோ, அவர்களோடு கூட தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். இதுதான் அன்பின் பிரயாசத்திற்கு அவர் கொடுக்கிற பலன் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்ன? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளாய் அங்கீகரிக்கப்படுகிறார்கள் என்று யோவான் சுவிசேஷத்திலே 1 அதிகாரத்திலே அவரை விசுவாசிக்கிறவன் எவர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். முதலாவது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம். இரண்டாவது, இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பரலோகத்துக்கு அடுத்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நாம் ஞாபகப்படுத்த வேண்டியது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்போ அந்த நித்திய ஜீவனாகிய அந்த பெரிய பிரதான வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, அவருடைய சித்தத்தை விட்டு அங்கே இங்கே நகலாம இடமோ வலமோ சாயாதபடி அவருடைய சித்தத்தின்படியே நடந்து அவருடைய சித்தத்தின்குள்ளேயே நாம் வாழ்ந்து அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அந்த கடைசி காரியம் நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையின் பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நம்பிக்கையின் பொறுமையை இழந்து விடாதபடி பொறுமையாயிருந்து பொறுமையை கடைபிடித்து காத்து கொண்டு விசுவாசத்தை விட்டுவிடாதபடி அதிலே நிலைத்திருந்து, பொறுமையா என்பது நிலைத்திருத்தல் என்று சொல்லி பார்க்கிறோம். சலனம் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் நாம் கேட்ட வசனங்களை நம்முடைய வாக்குத்தத்தத்தின் மேலே நமக்கு ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு, அதில் தடுமாற்றம் இல்லாமல் அதில் நிலைத்திருக்கிற ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறது. அதில் நிலைத்திருக்க வேண்டும். கேட்ட சத்தியத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். எடுத்த தீர்மானத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். கடைசி வரையிலே நிலைத்திருக்க வேண்டும். அதைத்தான் பொறுமை என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தால் அந்த பிரதான வாக்குத்தத்தமாகிய அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தாவே அவர்களுக்கு நீர் பொறுமையை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உம்முடைய கிருபை அவர்கள் மேலே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீடிய பொறுமையை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்கள் அன்பினாலே பிரயாசப்பட்டு உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு உமக்காய் ஊழியம் செய்து தங்களுடைய அன்பின் பிரயாசத்தின் நிமித்தம் தங்கள் அன்பை வெளிப்படுத்தும்படியான காரியங்களை அவர்களுக்கு நீர் உணர்த்தும்படியாய், அந்த பாதையிலே அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் முடிவிலே ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையிலே கடைசி வரையிலே உறுதியாய் நிலைத்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அந்த பொறுமையை கொடுத்து அதில் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாத்திரம் அவர்கள் காணப்பட வேண்டும் ஐயா. அழைக்கப்பட்டவர்களாக மாத்திரம் இல்லாதபடி அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற அந்த கூட்டத்திலே அவர்கள் வந்து சேர வேண்டும். அதற்கு தகுதி உள்ளவர்களாய் உம்முடைய பார்வையிலே காணப்படும்படியாய் அவர்களுக்குள்ளே உள்ள குறை குற்றங்களை எல்லாவற்றையும் மாற்றி நிறைவாக்கி கிறிஸ்துவினுடைய மகிமையினாலே அதை நிறைவாக்கி தேவரீர்களை பரிபூரணம் உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளியாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.